பெண்கள் நம்ம வாழ்க்கையில் எதுவும் சாதிக்கணும் வைக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம லைஃப்பில் ஒரு ஹார்ஸ் மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்மளை பிடிச்சி பின்னாடி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. யாருன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், இந்த சொசைட்டியாக இருக்கலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ, நீங்கள் ஃப்ரெண்டாக நினைக்கிற ஒரு எனிமியோ, யாராவது ஒருத்தர் நம்மளை டிசப்பாயின்மெண்ட் பண்ணி உன்னால் அதெல்லாம் முடியாது, உன் லெவல் இவ்வளோ தான், நீ இதுக்கு தானே படிச்சிருக்க, இது மட்டும் பாரு, எல்லாம் இது மட்டும் போதும், இது வாழ்க்கைக்கே உனக்கு போதுமானதாக இருக்கே, உங்கள் கோல் என்ன, உங்கள் ஆம்பிஷன் என்ன, உங்கள் ஆசை என்ன, எதுவுமே உங்களுக்கு தெரியலாம் கூட ஒரு பொண்ணாக இருந்துட்டு நீ ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, ஃபேமிலியை பாரு, அதை பாரு, நம்ம பார்க்காமையா இருப்போம். நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை டவுன் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு கூட இருப்பாங்க. ஆனால் உங்களோட உண்மையான தோழி யார் தெரியுமா? நீங்கள் மட்டும்தான். உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த பூமிக்கு நீங்கள் வந்த நோக்கம் என்னன்ட்டு. நீங்கள் வந்த நோக்கம் என்னன்றது உங்களுக்கு தெரியலன்னா, உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குதோ, ரொம்ப இதை நான் பண்ணியிருக்கலாம், இதை நான் பண்ண போகிறேன், இதை பண்ணுறதுக்காக ஓடுறேன் அப்படின்னு நீங்கள் எடுக்கிற முடிவு இருக்குல்ல, அதுதான் இந்த பூமிக்கு வந்த நோக்கம். அது யார் தடுத்தாலும் நிற்காது. எவ்வளோ பெண்ணோட சக்தின்றது பின்னாடி இழுக்க இழுக்க அவங்க தான் டயர்டாவாங்க. நம்ம டயர்டாக ஆகக்கூடாது, ஆகவும் மாட்டோம். நம்மளுக்கு டயர்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுப்பாங்களே தவிர, ஆனால் நம்ம லட்சியத்தை அடையாமல் விட மாட்டோம். இந்த நம்பிக்கையோடு ட்ராவல் பண்ணுங்கள். ஆல் தி வே. தேங்க்யூ. ஆத்ம நமஸ்காரம்.